ஈஸியானதா ஆனால் பார்க்க தான் நமக்கு பெருசாக சொல்லியிருக்காங்க. 10,000ஓட பவர் 10,000 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 1111ஓட பவர் வந்து 1111. இதில் ரெண்டையும் ஆட் பண்ணாங்க. ஆட் பண்ணால் வரக்கூடிய யூனிட் டிஜிட் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. கடைசியில் என்ன நம்பர் வரும் அதான யூனிட் டிஜிட். இந்த கடைசியில் என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய யூனிட் டிஜிட் எடுத்துக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? 0 பவர் 10,000 இருக்கும். இதில் 1 பவர் இந்த 1111 இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 0க்கு எத்தனை பவர் போட்டாலும் ஆன்சர் 0 தான் வரும். ஓகேவா? 0 பவரில் நீங்கள் என்ன 0 போட்டாலும் எத்தனை நம்பர்ஸ் போட்டாலும் 0 தான் வரும். அப்போ இதுக்கு 0 வரும். அடுத்து இங்கே அதே மாதிரி 1 பவரில் எத்தனை பவர் போட்டாலும் அதே 1 தான் வரும். ஓகேவா? நம்ம பார்த்துருக்கோம் 1 ஸ்கொயர்டு, 1 கியூபு, 1 பவர் 4, 1 பவர் 5 இதே மாதிரி எத்தனை நம்பர் போட்டாலும் அதே ஆன்சர் 1 தான் வரப்போகுது. அப்போ 0வையும் 1ஐயும் கூட்டோம்னா ஆன்சர் என்ன? யூனிட் டிஜிட்டில் 1. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். லாக் வச்சு கொடுத்துருக்காங்க. 3 log x 5 is equal to 1 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வந்து 3 log x 5 is equal to 1. ஸோ இது பேஸ். இந்த பேஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இந்த 3யை இந்த சைடு கொண்டு வரப்போ என்ன ஆயிரும்? 5 power 3. அப்போ log of x 5 power 3 தான் இருக்கும். is equal to 1. ஓகேவா? ஸோ இதில் அப்படியே ஒரு ஃபார்முலா இருக்குது. 5 power 3யை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ log of x 125 is equal to 1. இது எது மாதிரி இருக்குது? இந்த ஃபார்முலா மாதிரி இருக்கா? log of x இருக்குது. ஏங்கிற இடத்துல 125 இருக்குது. பிங்கிற இடத்துல 1 இருக்குது. அப்போது x அப்படி இருந்துச்சு அப்படின்னா x power b is equal to a. ஓகேவா? அப்போ எக்ஸ் இங்கே இருக்குது, பிங்கிறது 1. ஸோ எக்ஸ் பவர் 1 இஸ் ஈக்குவல் டு ஏங்கிறது 125. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 125. ஆன்சர் இஸ் 125. அப்போ நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே 1 வருது. இங்கே எந்த நம்பர் வேணாலும் கொடுத்துக்கட்டும், இங்கேயும் எந்த நம்பர் வேணாலும் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த நம்பரோட இந்த பவரை தூக்கி போட்டு அதுக்கான ஆன்சர் என்னங்கிறத டைரெக்டாக போட்டுடலாம். ஓகே? லாஜிக் நமக்கு இதுதான் தெரிஞ்சிச்சுன்னா பார்த்தோம்.